வள்ளுவன் குரலே வாழ்க்கை நெறி. வள்ளுவனுடைய பொற்பாதங்களுக்கு பணிவான வணக்கம். அருமைமிகு ஆற்றல் நிறை என் இதயம் கவர்ந்த பெற்றோர்களுடைய எண்ணங்களை விருப்பங்களை நிறைவேற்ற துடித்து கொண்டிருக்கின்ற எனதருமை மாணவ தங்கங்களே, சிங்கங்களே, இப்பொழுது நாம் விட்ட பாடத்திலிருந்து, அதாவது எம்பவர்டு விமன் நேவிகேட்டிங் த வேர்ல்டு என்ற பாடத்தினுடைய இறுதி கட்டத்துக்கு நாம் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். தொடரும். இப்போ இந்த இன்டர்வியூவர் பேசுகிறாங்க. இன்டர்வியூவர் கேட்குறாங்க, ஹவு டிட் யுவர் க்ரீவ், உங்களுடைய குழு, ஸ்பெண்ட் டைம் டீப் இன் த சி, ஆழக்கடலுக்கு, டீப் ஆழக்கடலில் உங்களுடைய நேரத்தை எப்படி செலவு செய்தீர்கள் அப்படிங்க. டூரிங் த சர்க்கம்நேவிகேஷன்ஸ், அந்த டூரிங்னா அந்த கடல் பயணத்தின் போது, டூரிங் ஸ்கூல் டைம்னா பள்ளி பருவத்தின் போது, அந்த காலத்தின் போது, டூரிங் பிளேனா விளையாடுகின்ற போது, அந்த டூரிங் எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுங்க. ஓகேவா? ஓகே. வி பிக்ட் அப் சம் ஹாபிஸ். பிக்ட் அப் மீன்ஸ் அந்த இடத்துல பிக்ட் அப்னா உயர்ந்துச்சின்னு சொன்னோம். இப்போ இந்த பிக்ட் அப்னா டுக் அப் எடுத்துக்கிட்டோம். சம் ஹாபிஸ், சில ஹாபிகளை எடுத்துக்கிட்டோம். ஹாபின்னா இந்த பொழுதுபோக்குக்காக செய்கிறது. சில பேருக்கு படம் பிடிக்கிறதுக்கு ஹாபியாக இருக்கும், சில பேருக்கு கார்டனிங் ஹாபியாக இருக்கும். இது டிஃப்ரெண்ட் ஹாபி. ஸ்டாம்ப் கலெக்டிங் இஸ் ஒன் ஆஃப் ஹாபி. அதுமாரி ஒரு ஹாபிஸ் எடுத்துக்கிட்டோம். அண்டு கெப்டு போஸ்டிங் பிக்சரை போடுறது ஆஃப் டெலிகேட்ஸ் லைக் ஏ கோகலபாஸ் அண்டு கேக்ஸ். நாங்கள் போஸ்டிங் பிக்சரை அனுப்புறது. அப்புறம் டெலிகேட்ஸ் உணவு ஆஃப் த டெலிகேட்ஸ் லைக் ஏ அந்த கோல்காப்பா. வாட் இஸ் கோல்காப்பான்னா சொல்லுவோம், அந்த நூடுல்ஸ் அது, அந்த கேக்கு, இதெல்லாம் நாங்கள் ஓய்வு நேரத்தில் பண்ணிக்கிட்டு இருந்தோம். வி ஆல்சோ ரெட் புக்ஸ். நாங்கள் புத்தகங்களை படித்தோம். இதை படிக்கும்போது பாஸ்ட் டென்ஸு ரெட்டுன்னு படிக்க தெரியணும். ஓகேவா? வி ஆல்சோ நோ புக்ஸு when the weather was pleasant. வெதர், அங்கே இருக்கிற தட்பவெட்ப சூழ்நிலை அமைதியாக இருக்கும்போது நாங்கள் என்டர்டெயின்மெண்ட்டில் பண்ணுவோம். அண்ட் டிட் சம் கோயிலிங். கோயிலிங் மீன்ஸ் என்னென்னா, இந்த பேப்பரை உருட்டி பொம்மைங்கெல்லாம் ஒட்டி செய்கிறது, அது மாதிரி செஞ்சோம். கிராஃப்ட் ஒர்க்கு, கைவேலை பொருட்களையும் நாங்கள் செஞ்சோம் அந்த ஓய்வு நேரங்களில். ஒய்எம் டீம் லீடர் யார்? இவங்க ஜோசி. அவங்க ரெட்டு படிப்பார்கள். காமிக் படிப்பாங்க. அந்த சில படக்கதைகள் சொல்லுவாங்க, அதை படிப்பாங்க. அண்டது ராமாயணம் படிப்பாங்க. டூரிங் அர் ஜேர்னி, அவருடைய பயணத்தின் போது அப்போ படிப்பாங்க. ஐ லவ்டு, யார்? சுவாதி சொல்கிறாங்க. ஐ லவ்டு குக்கிங், எனக்கு சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆஸ் வெல் ஸோ ஐ இன்டெல்ஜிங் இன் பேக்கிங். எனக்கு இந்த பேக்கிங், பிஸ்கட் பேக்கரிலாம் செய்கிற மாதிரியா, அதில் எனக்கு ஆர்வத்தால் தூண்டப்பட்டு நான் அதில் ரொம்ப ஆர்வமாக இருப்பேன், இந்த பேக்கரி ஐட்டம் செய்கிறது. ஐ ஆல்சோ லைக்டு கிராஃப்டிங். எனக்கு இந்த கிராஃப்டிங்கும் பிடிக்கும், கை வேலைகளும் பிடிக்கும், லாட் அதிகமாக பிடிக்கும். Then lot, so I also liked grafting lot. So ஆகையால் I used to என்றால் வழக்கம்னு அர்த்தம். used to make lamp shadows. பார்த்துக்கலாம். இப்போ நைட்டில் நம்ம தூங்கும்போது லைட்டை போட்டு மேலே ஒரு கப்பாக ஒரு துணியோ அல்லது பேப்பரோ வச்சுருப்பாங்க. அந்த லைட்டு டிம்மியாக நைட் லேம்ப் மாதிரி
அந்த ஷேடோ செய்வேன் நான். ஐ லவ் இட்டு when people appreciate. மக்கள் அதை பார்த்து பாராட்டுகின்ற பொழுது நான் அதை விரும்பினேன். த ஃபுட்டு அப்ரிஷியேட் த ஃபுட் தட்டு ஐ குக்கு. நான் சமைச்ச உணவை மக்கள் எடுத்து சாப்பிட்டு பிடிச்ச போது அதை நான் ரொம்ப விரும்பினேன். மக்கள் பாராட்டுகின்ற பொழுது நான் அதை விரும்பினேன். மக்கள்னா அவங்கள சார்ந்தவங்க. ஸோ ஐ கேவ் மை கிரீவ். என்னுடைய குழுக்களுக்கு கொடுத்தேன், குரு மெம்பர்ஸுக்கு கொடுத்தேன். த பெஸ்ட்டு டிஷ்ஷஸ், நல்ல டிஷ்ஷஸ்னால் இந்த சில பொருட்கள் முறுக்கு வடகடலாம் சொல்கிறோம் இல்லையா, அதை மாதிரி அதெல்லாம் கொடுத்தோம். தட் வாஸ் பாசிபிள் ஆன் த லேண்டு வித் லிமிட்டட் ரிசோர்ஸஸ். அந்த பாசிபிள் லேண்டில் முடிகிற விஷயத்தை இங்கே கொஞ்சமான சோர்ஸஸை வச்சுக்கிட்டு தட் ஐ ஹேட் ஆன் த போட். அந்த போட்டில் என்ன கிடைக்குதோ அதை வச்சுக்கிட்டு பலகாரங்களை செய்து கொடுத்துன்னு வச்சு. ஓகே. அப்புறம் வாட்டிகா சேசி அவங்க சும்மா இருப்பாங்களா, அவங்க தரப்புக்கு ஏதோ ஒன்று சொல்ல போகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். வாட்டிகா ஜோசி 6 இஸ் த கிரேட் நம்பர். 6 என்பது ஒரு பெரிய நம்பரு. வி வேர் ஆல்வேஸ் என்டர்டைன்டு. நாங்கள் எல்லாரும் ஜாலியாக அனுபவித்தோம், என்ஜாய் பண்ணோம். வி வாட்ச்டு மூவிஸ், படங்களை பார்த்தோம். லிசன் டு மியூசிக், இசையை கேட்டோம். அண்டு யூ வாண்ட் அண்டு யூ வாண்ட் டு பிளீ. நீங்கள் நம்ப மாட்டீங்க, சம் ஆஃப் த குட்டீஸ் த கிரீவ் ரசல்ட் அப் இன் அவர் டைனி பேண்ட்ரி. நீங்கள் நம்ப மாட்டீங்க, சம் ஆஃப் த குட்டீஸ், சில குட்டீஸுங்க த கிரீவ் ரசல்ட் அப், அவங்க சத்தம் போடுவாங்க. இன் அவர் டைனி பேண்ட்ரி, அப்படின்னா இந்த இங்கே சாமான் வைக்கிற அறையில் ஓடு சத்தம் போடுவாங்க. ஈவன் வைல் சாயிலிங் த ரப்சி, ரப்சியில் போக்குள்ள கூட அவங்க சத்தம் போடுவாங்க. வி மேடு பராட்டா பராட்டா தெரியும் உங்களுக்கு, சாப்பிடும். பேக்கடு கேக்குங்களை செய்வோம், ப்ரெட்டு செய்வோம். அண்டு ஈவன் மேடு, இதை கூட செய்வோம். அல்வா செய்வோம், ரசகுல்லாவும் செய்வோம். இதெல்லாம் எங்களுடைய சமையல். பெண்கள் போனதுனால்தான் அந்த சமையல் மையம் கொண்டு சிறப்பாக இருந்தது. ஓகேவா, அடுத்தது போகலாமா? வெல்கம். இப்போ அடுத்தது வி செலிப்ரேட்டட் ஃபெஸ்டிவல்ஸ். அங்கே போனோமே என்ன பண்ண முடியும், கடலில் விழாக்களையும் நாங்கள் கொண்டாடணும். செலிப்ரேட்டர்னா கொண்டாடுறது, ஃபெஸ்டிவல் கொண்டாடணும். அட் சி, கடலில். when we think about it now on the land, நாங்கள் லேண்டில் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு அதை செஞ்சோம். இருந்தபோது என்ன செய்வோமோ அதை அங்கே செஞ்சோம். வி ரிமெம்பர் த தீபாவளி, தீபாவளி நினச்சி பார்த்தோம். வி ஸ்பெண்ட் அட் சி, அதை கடல்லையே செய்தோம், செலவழித்தோம் அதனால். அப்புறம் வி செலிப்ரேட்டட் 3 பர்த்டேஸ், 3 பிறந்த நாட்களை கொண்டாடணும். இன்க்ளூடிங் த ஃபஸ்ட்டு பர்த்டே ஆஃப் போட்டினுடைய ஃபஸ்ட்டு பர்த்டேவும் கொண்டாடணும். ஆல்சோ ஸ்பெசிஃபிக் அக்கேஷன்ஸ் லைக் கிராசிங் த ஈக்குவேட்டர். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியம் ஸ்பெசிஃபிக்னா குறிப்பிடத்தகுந்த அக்கேஷன், நிகழ்வு. லைக் கிராஸ் பண்ணும்போது ஈக்குவேட்டர், பூமியினுடைய மத்திய பகுதியை ஈக்குவேட்டர் கிராஸ் பண்ணும்போதும் பண்ணும். த இன்டர்நேஷ்னல் டேட் லைன் அண்ட் சச், அதை ஈக்குவேட்டர் தி இன்டர்நேஷ்னல் டேட் லைன், அது ஒரு லைன் இருக்கும். சச், அதெல்லாம் அந்த இடத்துக்கு போகும்போதும் நாங்கள் அந்த விழாவை கொண்டாடணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். த இன்டர்வியூவர் ஆஸ்க்டு வாட் மோட்டிவேட்டட் யூ டு ஃபுல்ஃபில் த கண்ட்ரி எக்ஸ்பெக்டேஷன். என்ன மோட்டிவேட் பண்ணீங்க? வாட் மோட்டிவேட்டட் யூ டு ஃபுல்ஃபில் த கண்ட்ரி எக்ஸ்பெக்டேஷன். இந்த நாடு எதிர்பார்ப்பதை நீங்கள் என்ன செய்யணும்னு முடிவு பண்ணியிருந்தீங்க?
அப்படி கேட்குறாங்க. அப்போ சுவாதி சொல்கிறாங்க, we need that entire country. எங்களுக்கு தெரியும் தட்டு we know that the entire country was watching us. நாடு முழுவதும் எங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அண்ட் praying for us, எங்களுக்காக வேண்டுகிறார்கள். praying for us. So we never wanted them to have a single day thinking that we are in the trouble. நாங்கள் ஆகையால் we never wanted them, நாங்கள் அவங்கக்கிட்ட விரும்பலை to have a single day thinking that we are in trouble. நாங்கள் ட்ரபுளில் இருக்கிறதா அவங்களுக்கு தெரிவிக்க விரும்பலை. we never wanted them to have, பெறுவதற்கு ஒரு நாள் கூட அவங்க நினைக்கக்கூடாது நாங்கள் ட்ரபுளில் இருக்கிறோன்னு சொல்லிட்டு அந்த ட்ரபுளெல்லாம் மறைச்சிக்கிட்டு இருந்தோம். சொல்லுவாங்க, சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், சிலர் சிரித்து கொண்டே அழுவார் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சிரித்து கொண்டே அழுகின்றேன், சாரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி இவங்க தன்னுடைய ட்ரபுளை காட்டிக்க விரும்பலை. we knew, எங்களுக்கு தெரியும், that is going to happen a bit, going happen, அது எங்களுக்கு தெரியும் அது நிகழும்னு. ஏன்னா பட் பீப்புள் அவுட் தட் டிட் நோ வாட் கைண்ட் ஆஃப் சேலஞ்சஸ் வேர் ஃபேஸிங். ஆனால் இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், இது நிகழும். பட்டு த பீப்புள் அவுட்டு, வெளியில் இருக்கிற மக்கள்லாம், எங்களுக்கு வேண்டியவங்களாம், that did not know what kind of challenges we are facing, எம்மாதிரியான சவால்களை நாங்கள் சந்திக்கணும் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். ஸோ ஒன் ஆஃப் த மோட்டிவ்ஸ், ஒரு குறிக்கோள், அது எங்கள் குறிக்கோள்களில் ஒன்று, தட் வி கெப்ட் இட் இன் மைண்டு, நாங்கள் அதை மனசிலே வச்சுப்போம். வி கெப்ட் இட் இன் த மைண்ட், மனதிலே பாதுகாத்துக்கொள்வோம். வாஸ், அது என்னென்னா, தட் வி டிட் நாட் வாண்ட் டு ஃப்ரைட்டன் தம், நாங்கள் விரும்பவில்லை பயமுறுத்த, தம் அவர்களை பயமுறுத்த நாங்கள் விரும்பவில்லை. இதை சொல்லி, ஸோ வி டிசைடட், நாங்கள் முடிவெடுத்தோம், தட் ஒன்ஸ் சர்க்கம்நேவிகேஷன்ஸ், இந்த கடற்பயணம் வாஸ் ஓவர், முடிந்து விட்டது. வி ஆர் கோயிங் டு ஷோ, இப்போ நாங்கள் காட்ட விரும்புகிறோம், வாட் ஆக்சுவலி கான் த்ரூ, நாங்கள் என்ன உண்மையிலே அந்த கான் த்ரூ என்றால் படித்தல் அல்லது என்ன நடந்ததுன்னு சொல்கிறது, அதை நாம் சொன்னோம் நாங்கள். ஆனால் அப்போ நாங்கள் அனுபவிக்கும் போது அந்த விஷயத்தெல்லாம் சொல்லலை அப்படின்னு. ஸோ தட் வாஸ் ஐ திங்க் லாஸ்ட் கொஷின். இன்டர்வியூவர் கேட்குறாங்க, ஆஸ் ஏ உமன் ஹவு வுட் யூ கன்சிடர் திஸ் எக்ஸ்பெடிஷன், ஒரு பெண்ணாக ஹவு வுட் யூ கன்சிடர் திஸ் எக்ஸ்பெடிஷன், இந்த எக்ஸ்பெடிஷனை என்னவாக கருதுகிறீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இது வட்டிகா ஜோஷி சொல்கிறாங்க, இட் ஈஸ் மேட்டர் ஆஃப் கிரேட் ஹானர், இது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை, இந்த வாய்ப்பை கொடுத்தது. வி குடன்ட் ஹேவ் இமேஜினேட், நாங்கள் கற்பனை கூட பண்ணி பார்க்கவில்லை, எனிதிங் பெட்டர் ஃபார் காஸ்ட் ஆஃப், இதுக்கு விலையே கிடையாது, இதுக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் உண்மையில் வி பீயிங் ஆன் ஆல் உமன் டீம், நாங்களெல்லாம் பெண்கள் மட்டுமே இருக்கிறது ஒரு குழு, பெண்கள் மட்டுமே இருக்கிற குழு. வி குடன்ட் ஹேவ் இமேஜ் எனிதிங் பெட்டர், இதை விட சிறப்பான அவர் காஸ்ட் ஆஃப், ஒரு விலை சொல்லணும்னு சொன்னால் அது விலை மதிப்பே இல்லாது. அஃப்கோர்ஸ் உண்மையிலே வி பீயிங் ஆல் உமன், நாங்கள் பெண்களாக இருந்து கொண்டு எல்லோரும், இட் இஸ் எ கிரேட் பூஸ்ட் டு உமன் டு இந்த கண்ட்ரி, இந்த கண்ட்ரியில் பெண்களுக்கு கொடுக்குற ஒரு பெரிய சத்தான விஷயம் அதுதான் இது. பட்டு ஆஸ்வி காரணம், வி ஆர் கோயிங் டு அ சைலர், நாங்கள் கடலில் பயணித்து கொண்டிருக்கிறோம்.
as sailors have seen, நாங்கள் பார்த்துருக்குறோம் நிறையா, that sea does not discriminate between the gender. ஆனால் அந்த கடல் இருக்குதுல்ல, அது எங்களை பார்க்கல, என்ன பார்க்கல, ஜெண்டரை பார்க்கல. டிஸ்கிரிமினிங்னா டிஃபர் பண்ணி பார்க்கல. டிஸ்கிரிமின் மீன்ஸ் டிஃபர் பண்ணி பார்க்கல. பிட்வீன் ஜெண்டர், ஆனால் பெண்ணான்னு இந்த கடல் பார்க்கல. கடலை பொறுத்தவரை எல்லாமே ஒன்றா தான் நினைக்கும் இல்லையா? அதான் இட் இஸ் ஆல்வேஸ் ஜெண்டர் நியூட்ரல் ஆர் வி ஹவ் ரியலைஸ்டு த ஜெண்டர். இப்போ இட் ஆல்வேஸ் ஜெண்டர் நியூட்ரல். அது வந்து நியூட்ரல் ஜெண்டர். அது எங்களை ஆனா பெண்ணான்னு பார்க்கல. வி ரியலைஸ்டு தட் ஜெண்டர். ஆனால் நாங்கள் ஜெண்டரை விரும்பணும். டஸ் நாட் ப்ளே ரோல் ஆன் சாயிலிங். அந்த ஜெண்டர் வந்து அந்த பங்கு சாயிலிங்கில் நடக்கலை. ஆனா பெண்ணான்ற விஷயமே இங்கே கிடையாது. அதான் மேட்ரு. பட் த பூஸ்ட் த மோரல். அப்போ இந்த சமுதாயத்துக்கு கொடுக்குற அந்த ஒரு எமோஷ்னல் உணர்வு, தட் மோரல் மீன்ஸ் எமோஷ்னல் அண்ட் மென்டல் கண்டிஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் அண்ட் கான்ஃபிடென்ஸ், எஸ்பெஷலி இன் த ஃபேஸ் ஆஃப் ஆர்ட்ஸ். கஷ்டத்தில் கிடைக்கிற ஒரு எமோஷனல் உணர்வு, அதுதான் நாங்கள் இந்த கண்ட்ரி கொடுத்தோம். ஃபார் மோர் விமன் டேக் த அட்வென்ச்சர்ஸ் லைக் சாயிலிங். இந்த சாயிலிங்கை போல பெண்கள் நிறைய சாதனை விஷயங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும், எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. இது உண்மை தான். ஓகே, நான் ஃபீல் பண்ணுறேன், இட் இஸ் கிரேட், இது ஒரு சிறந்தது. தட் ஆல் விமன் டீம், எல்லா பெண் குழுக்களுக்கும் had been formed undergo, குழுவாக அமைந்து செல்கின்ற இதை மாதிரி எக்ஸ்பெடிஷன்ஸ் எல்லாம், பயணங்கள் எல்லாம் மிக சிறந்தது என்று நான் கருதுகிறேன் என்று இந்த கதையை இன்ட்ரிவியூவோட முடிக்கிறாங்க. புரிஞ்சுப்போம், பெண்களுடைய சாதனையை தெரிஞ்சுக்கிட்டு நாமளும் பெண்கள் அத்தனை பேரும் சாதிக்கணும்னு நினைக்கணும். ஆண்கள் அவங்களாம் எப்படி சாதிக்கிறாங்களோ அதே மாதிரி நாமளும் சாதிக்கணும்னு அவங்க கூட போட்டி போட தயாராகணும். ஓகேவா? வெல்கம் ராஜா, வாழ்த்துக்கள். நன்றாக படித்து இந்த பாடத்தை முடித்தாச்சு. அடுத்த போயமும் நாம் முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து நான் டீட்டெயில் தான் பார்க்கணும். ஓகே, அதை முடித்தாச்சுன்னா 3rd யூனிட் முடிஞ்சிடுது. வெல்கம் ராஜா, வாழ்த்துக்கள். வள்ளுவன் குரல் போல் வாழ்க்கப்படலான்ட்டு. வெல்கம்.